உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ அபார்ஷன் பண்ண போனப்போ என் பையன் வந்து உன்னை தடுத்தான். இன்னைக்கு அவன் இல்லாத தைரியத்துல மாத்திரைய போட்டு வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கலான்னு பாக்குறியா? ஓ மக பேர்ல இருக்கிற சொத்தையெல்லாம் பொறக்க போற குழந்தை பேர்ல மாத்தி எழுதிருவேன்னு சொல்லி அத பொறக்க விடாம பண்ண பாக்குறியா? அம்மா, தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த மாத்திரைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நடிக்காத பாரதி. நீதான் போய் மாத்திரை வாங்கணும்னு நல்லா தெரியும். அன்னைக்கு என் பையன் கிட்ட மாட்டிக்கிட்டு சமாளிச்ச. ஆனா இன்னைக்கு சமாளிக்கணும்னு நினைக்காத. அம்மா, சத்தியமா நான் எதுவும் பண்ணலம்மா. எனக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்ல. இன்னொரு குழந்தைய வயித்துல சுமக்கணும்னு ஏங்கிட்டு இருந்தவனா நான் எப்படி அதை அழிப்பேன்? அப்புறம் ஏன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன? அன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நான் இந்த மாத்திரையை வாங்கலமா. இன்னொரு குழந்தை வந்தாலும் பரவாயில்லன்னு தமிழே மனசு மாறினதுக்கு அப்புறம் நான் ஏமா அதை அழிக்க நினைக்க போறேன்? திரும்ப திரும்ப பொய் சொல்லாத பாரதி. உனக்கு ஆதி மூலமா இன்னொரு குழந்தை வந்துட்டா உன் குழந்தைய பாத்துக்க மாட்டோமோ கவனிக்க மாட்டோமோன்னு உனக்கு கவலை. அதுக்கு ஏத்த மாதிரி நானும் வக்கீல கூப்பிட்டு பேசிட்டேன். உன்னால அதை தாங்கிக்க முடியாம அந்த குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிதானே? என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். இல்லம்மா. எந்த குழந்தை மேல சத்தியம் பண்ற பாரதி? உன் குழந்தையா இல்ல ஆதியோட குழந்தையா? இது வரைக்கும் நாங்க எந்த வித்தியாசமும் பார்க்கல. ஆனா நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டல, அதான் கேட்டேன். எந்த குழந்தை மேல நீ சத்தியம் பண்ண பாக்குற? என் 2 குழந்தை மேலயும் சத்தியமா சொல்றேன். அப்ப இது என்ன? நான் அதை வாங்கலமா. அப்ப இந்த மாத்திரை இங்க எப்படி வந்துச்சு? தானா கால் முளைச்சு நடந்து வந்துச்சா? நான் மெடிக்கல் ஷாப் போனேன்னு முதல்ல உங்களுக்கு யார் சொன்னா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ போனியா இல்லையா? நான் போகலன்னு சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அது உங்ககிட்ட யார் சொன்னாங்கன்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்? உன்கிட்ட சொன்னவங்கள சொன்னா அவங்க கிட்டயும் போய் சண்டை போடுவியா? அவங்க கிட்டயும் போய் பிரச்சனை பண்ணுவியா? இப்பதானே தெரியுது மெடிக்கல் ஷாப் போனது நான் இல்ல, நீங்க தான். நான் ஏன் மெடிக்கல் ஷாப்க்கு போகணும்? இதோ நான் வாங்கினதா சொன்ன இந்த மாத்திரைய நீங்க போய் வாங்கிட்டு வரதா. என்ன பாரதி, பழைய தூக்கி என் மேல போட்டுட்டா நீ செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? உங்க மேல நான் பழியெல்லாம் போடலமா. உண்மையாவே இதான் நடந்திருக்கும். நீங்களே போய் இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து நான் இல்லாத நேரமா பார்த்து அத வீட்டுக்குள்ள வச்சுட்டு இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டியது அப்படிதானே? வேண்டாம் பாரதி. தப்பு செய்யறதை விட பெரிய பாவம் அந்த பழிய தூக்கி வேற ஒருத்தர் மேல போடுறது. அப்படின்னா அந்த பாவத்தை இவ்வளவு நேரமா நீங்க தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆதி வர வரைக்குமாவது எதுவும் பேச வேண்டாம் நேத்தே உங்ககிட்ட சொன்னல. அப்புறம் ஏமா இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப ஆதி இல்லாதது உனக்கு வசதியா இருக்குல்ல? அவன் இருந்திருந்தா உன் சுயரூபம் தெரிஞ்சிட்டு இருக்கோம்ல. அடுத்தவங்களுக்காகலாம் நான் ஏதோ முகமூடி போட்டு வாழ்றவ இல்ல. இதுதான் நான். இப்படிதான் இருப்பேன்னு எப்பவுமே ஓப்பனா சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை என்ன புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உண்மையை என்னைக்கும் ரொம்ப நாளைக்கு பூட்டி வைக்க முடியாது பாரதி. ஒரு நாள் அது உடைச்சு வெளியில வரத்தான் செய்யும். அதேதான் உங்களுக்கும் நான் சொல்றேன். ஒரு நாள் அப்படி உடைஞ்சு வெளியே வரும்போது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.